அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற வரை 2021 வரை தமிழ்நாட்டில் குடிநீர் வந்து 4 கோடி மக்களுக்கு தான் 4.25 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் திட்டம். இந்த 4 ஆண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற திட்டங்கள் 4,28,00,000 தாண்டி மேற்கொண்டு 2,60,00,000 பேருக்கு தண்ணீர் கொடுத்து விட்டோம். இப்போ இன்னும் 1,30,00,000 பேருக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்துட்டோமா? சாலைகள் கொண்டு வந்து எல்லா கிராமப்புற சாலைகள் கூட ஹைவேஸை விட்டு போட சொல்லிட்டார். எல்லா ஊருக்கும் பேருந்து வசதி கொடுத்துட்டார். எல்லா மருத்துவமனையும் நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லா மருத்துவமனையிலும் அவுட் பேஷண்ட்டு நிறையா வராங்க. எல்லா இடத்துலையும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க மருத்துவத்துறையில். ஸ்கூலில் வந்து பப்ளிக் ஸ்கூலில் வந்து 2,000 கோடி கொடுத்து கிட்டத்தட்ட 7,000 கோடி கொடுத்து 2,000 வகுப்பறைகள் கட்ட சொல்லிட்டார். காலேஜ் புதுசாக 26 காலேஜுகள் புதுசாக கொண்டு வந்துட்டார். சிப்காட் வளாகம் என்று தொடங்கி இந்த சிப்காட் வளாகத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய போய் வெளியில் பேசி அவங்க தொழிற்சாலை தொடங்குவதற்குரிய திட்டங்களையும் செய்திருக்கிறார். ஐடி பார்க் இப்போ திருச்சியெல்லாம் ஒவ்வொரு நகரத்திலும் இந்த ஐடி கொண்டு வந்திருக்குது. கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. மதுரையில் முடித்துவிட்டார், கோவையில் முடித்துவிட்டார், திருச்சியில் இப்போ 300-400 கோடியில் அந்த எல்லா இடங்களிலும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கார். இதுதான் மக்களுடைய அடிப்படை தேவைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. நீங்கள் பெர்சன்டேஜ் வகை பார்த்தாலும் உயர்கல்வியில் படிக்கிறவங்க பிள்ளைங்களை பார்த்தாலும் கூடுதலாக வந்திருக்கு. நான் விவசாயி, ஒரு சர்வீஸ் வாங்கினோம்னா 15 வருஷம் நான் காத்துக்கிட்டு இருக்கணும். இலவச மின்சாரம் வரணும்னா 2 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார். 2 லட்சம் பேர் இலவச மின்சாரம் நேரடியாக மக்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் கூட்டுப்பட்டாவாக இருக்கும், பிரிக்க முடியாது. 10 வருஷம் 20 வருஷம் இபி சர்வீஸ் மாற்ற முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் 10 நிமிஷத்தில் எந்த விதமான செலவும் இல்லாமல் அந்த கேம்பில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க.